சபரி வந்து எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறதுனால எதையுமே அவர் ரொம்ப பெருசா கேட்டது கிடையாது. பாரும் இஷ்யூவை தவிர வேற எதுலையுமே அவர் போய் பெருசா பேசினது கிடையாது. அதனால அவருக்கு பெருசா யாரும் எனிமீஸ் கிடையாது இந்த வீட்டில். அதனால அவரை யாருமே டார்கெட் பண்ணதே கிடையாது. இந்த 4 கண்டஸ்டன்ட்ல இந்த 3 கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ வந்து கனியும் வந்து சுபிக்ஷாவும் வந்து பேசாத மாதிரி பிராங்க் பண்ணி அவர்கிட்ட சும்மா சாதாரணமாக பேசுகிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருந்து நின்றுட்டு இருக்காங்க. அதாவது தே ஆர் கீப்பிங் தெம்செல்ஸ் அவே ஃப்ரம் விக்ரம். அப்படி இருக்கும்போது விக்ரம் வந்து ஏற்கனவே அவர் வந்து மனசளவில் வியானா வந்து எப்படியெல்லாம் உடைக்கணுமோ அப்படிலாம் உடைச்சிட்டு இருக்காங்க. திவ்யா பாட்டுக்கு திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போய் இருக்க விக்ரம் இவங்க 2 பேரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க இப்படி பேசுனது தாளாமல் உள்ளே வந்தார். அப்போ சபரி வந்துட்டு சொன்னார், டே இதெல்லாம் பிராங்காக இருக்கும்டா, அப்படிலாம் அப்செட் ஆகாதரா, வாடா வாடான்னு வந்து கூப்பிட்டாரு. ஸோ அடுத்தது ஒரு படி மேலே போய் அரோரா இவங்க 2 பேர்கிட்டையுமே போயிட்டாங்க. போய் கனித்திருக்கிட்டையும் சுபிக்ஷாகிட்டையும் சொன்னார், அவர் ஏற்கனவே அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார், நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களே, பாவம் அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுவார் அப்படின்னு விட்டால் அரோரா அழுதுருவாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்படி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்போ இவங்களும் சும்மா அப்படியே கெத்தாக வந்து இல்லை வெளியில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம்ல, எங்களுக்கு சிலது தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் சுபிக்ஷாவால் அடக்க முடியல, இதெல்லாம் பிராங்க் தான். நம்ம சபரி போய் விக்ரமை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. போய் அப்படியே ஒரு ஜம்ப், சுபிக்ஷா ஒரு ஜம்ப் பண்ணி அப்படியே அவரை ஹக் பண்ணிடுச்சு. அப்புறம் உடனே கனியும் வந்து ஹக் பண்ணாங்க. நிஜமாக அழுன்னு அழுதாரு. இப்போ வந்து அவங்க வந்து அரோரா வந்து சொன்னாங்க இல்லையா வந்து பேசுங்கன்னு, அப்போ வந்து இவங்க அழகி அப்படின்னு கொஞ்சிட்டு போகிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு வெல் விஷர். இந்த 3 பேர்லேயுமே பாருங்கள், இந்த 4 பேர் ஃபைனலிஸ்ட்டு. ஒருத்தர் வந்து உடஞ்சிருக்கும் பொழுது நம்ம 4 பேர் தானே ஃபைனலிஸ்ட்டு. நம்ம 4 பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அரோரா அழகாக போய் அவங்கக்கிட்டேயே சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு அது, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சபரி வந்து ஒரு நல்ல மனுஷன். எங்கே பேசணுமோ அவங்க பேசவே மாட்டேன்றாரு அப்படின்ற கம்ப்ளைண்ட் தானே தவிர, சபரி நல்ல குட் ஹியூமன் பீயிங். அங்கே யாருக்கு எதுனாலும் ஓடி வர்றாரு, எல்லா நல்ல குணங்களும் இருக்கு அவருக்கு. திவ்யா எங்கே போனாங்க? பண்ணுறதே அவங்க தான். அவங்களும் வியானாவும் சேர்ந்து தான் இவ்வளோ பண்ணுறது. இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் குவாலிட்டி நல்லாவே இல்லை. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் தான் நம்ம ட்ரூ செல்ஃப் ரிவீல் ஆகும். இங்கே வந்து ஒரு 4 பேர் வரும்பொழுது அந்த 4 பேர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த 3 பேர் உதாரணமாக இருக்காங்க. ஆனால் திவ்யாவை பொறுத்தவரையில் தான் வின் பண்ணணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கன்ற மாதிரி தான் இந்த செயல்கள்லாம் இருக்குது. அது நல்லாவே இல்லை. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க்கு அடையாளமாக இல்லை அது. அதுதான் இந்த விக்ட்ரிக்காக என்ன வேணால் பண்ணலான்ற